நேசிக்கிறவர் ஒருவர் உண்டு. உங்களுக்காக எல்லா காரியங்களையும் முடித்து வைத்திருக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவரை தான் நம்ம காலை வேளையில் ஆராதிக்கிறோம். ஆனால் நம்முடைய வார்த்தைகள் அவருக்கு ஒத்ததாக, அவருடைய விருப்பத்திற்கு இணைந்ததாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வார்த்தை அது வெறுமையான வார்த்தையாக இருக்காது. ஹல்லேலூயா. வெறுமையான உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய நிலையை நிரம்பி வழிகிற பாத்திரமாக கர்த்தர் மாற்றுவார். இந்த வருஷத்தில் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம், அவர் நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்து பாத்திரம் நிரம்பி வழிய செய்ய போகிறார் சத்துருக்களுக்கு முன்பாக. அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு சத்துருக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நேற்று தினத்தில் கூட உபவாச ஜெபத்தில் அந்த வல்லமை குறித்து தான் அங்கே பேசணும். அந்த ஒரு விரோதி ஒருத்தர் இருந்தான், யூதர்களுக்கு விரோதமாக. ஆமாம், அவன் நிறைய திட்டம் போட்டிருந்தான் அழிக்கணும்னு சொல்லி. ஆனால் திட்டம் போட்டு என்னைக்கு அழிக்கணும்னு திட்டம் போட்டிருந்தானோ அதே தேதியில் யூதர்களுக்கு அது ஆதரவாகி மாறினது. அவ்விதமாக உங்களுக்கு விரோதமாக திட்டம் போட்டிருக்கலாம், உங்கள் விரோதமாக கேஸ் போட்டிருக்கலாம், ஒருவேளை கேஸ் போடலான்னு நினைக்கலாம். கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, அது எல்லாத்தையும் கர்த்தர் தலைகளாக மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், தேவன் அந்த வார்த்தையை சொல்கிறாரு, உன்னுடைய மன விருப்பத்தின்படி நான் உனக்கு செய்தருளுவேன். உன்னுடைய எதிராளிகளுடைய விருப்பத்தின்படி நான் செய்ய போவது கிடையாது. ஒருவேளை எதிராளிகள் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது போல, உன்னை முழுக்கடிக்கிறது போல, உன்னை அப்படியே மறிக்க வைப்பது போல உன் பக்கத்தில் வந்தாலும் தேவன் உன் பக்கத்தில் இருக்கிறார், உன் உள்ளாக இருக்கிறார். அவருடைய உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறார். ஆகவே நமக்கு இந்த வேளையில் ஒரு அசாதாரணமான ஒரு தைரியம் வரணும். எது மேலே தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேலே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் நமக்காக இரத்தத்தை சிந்தினார். அவர் சிந்தினதான இரத்தம் இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது, ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இயேசுவின் இரத்தம், அந்த இரத்தத்தின் சத்தத்தை கேட்டு தான் பிதாவாகிய தேவனும் நம்ம மேலே வர இருந்ததான எல்லா ஆக்கினைகளையும் நீக்கி நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் நமக்கு விரோதமாக செயல்படுகிற ஒரு ஆவி ஒன்று இருக்கிறது. இதுதான் எசபேலின் ஆவி. இந்த எசபேலின் ஆவி இன்றைக்கு தேசத்தை கலக்கி கொண்டு இருக்கிறது, அதிகாரத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் அநேக காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்கிறதான நோக்கத்தோடு இந்த எசபேல் ஆவி கிரியை செய்து கொண்டிருந்தாலும், இந்த எசபேலை அடக்கக்கூடிய ஒரு வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் எகுவின் மேல் இருந்ததான அபிஷேகம். எத்தனை பேருக்கு அந்த எகுவை தெரியும்னு தெரியல. இஸ்ரவேல் தேசத்தில் அவரை ஒரு ராஜாவாக கர்த்தர் உயர்த்தினார். அவருக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரு. அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களில் ஒன்று என்னென்னா, எசபேலின் குடும்பத்தை, ஆகாபியின் குடும்பத்தை நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அழித்து போட்டுடணும். சுவரில் நீர் விடுகிற ஒரு நாயை கூட நீ என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. அப்படிப்பட்டதான ஒரு கொடூரமான காரியத்தை அந்த எகுவுக்கு கர்த்தர் கொடுத்தார். அதை நிறைவேற்றும்படியாக அவர் வேகமாக வந்து கொண்டிருந்தார். இதை குறித்து நம்ம 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரலும் நம்ம வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம் பாருங்கள். அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோடே செம்மையாக இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாக இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப், அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதானால் உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்த பொழுது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறி வர சொல்லி, நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே அவன் ரதத்தின் மேல் ஏற்றினான். அவன் சமாரியாவுக்கு வந்தபோது கர்த்தர் எலியாவோடு சொன்ன வார்த்தையின்படியே சமாரியாவில் ஆகாபுக்கு மீதியான யாவரையும் அழித்து தீருமளவும் சங்காரம் செய்தான். ஆகாப் ராஜாவுக்கு சொந்தமான எல்லாவற்றையுமே, அவனுடைய சந்ததி முழுசுமே அழிக்கும்படியாக இந்த எகுவை கர்த்தர் உபயோகப்படுத்தினது போல நமக்கு எதிராக இந்த நாட்களில் கிரியை செய்கிற எசபேலின் ஆவியை அடக்கக்கூடிய ஒரு வல்லமையை, ஒரு அபிஷேகத்தை
கர்த்தர் நம்ம மேலே கொடுத்துருக்கிறாரு. அது நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் அந்த அபிஷேகம் வேணுமோ நம்ம எல்லாரும் கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே அந்த எகுவின் மேலே இருந்ததான அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்கவரே. ஆகாபை நமக்கு பழி வாங்கணும், மனுஷனை அல்ல. இது ஸ்பிரிட் வேர்ல்டில் நடக்கிறதான ஒரு தாக்கம். நம்ம எந்த மனுஷனையும் பழி வாங்க போகிறது கிடையாது. யாரும் நமக்கு விரோதிகள் கிடையாது. நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிற மனுஷங்களோடு அல்ல, வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடு தான் நமக்கு யுத்தம் இருக்கிறது. இந்த யுத்தத்தை நம்ம நடத்தணும். தேவன் இடத்துல அந்த ஒத்தாசை கேட்கணும், தேவனுடைய ஞானத்தை கேட்கணும், தேவனுடைய அபிஷேகத்தை கேட்கணும். இந்த நாளில் கேட்போம், ஆண்டவரே அந்த ஆவி மண்டலத்தில் எங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறதான, எங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறதான ஆகாபையும் எசபேலையும் ஆண்டவரை முழுதுமாக அடித்து நொறுக்கும்படியாக அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இந்த நாட்களில் நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எசபா, நீங்கள் இந்த நாட்களில் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் தருவதற்காக நன்றி. எங்கள் மேல் அந்த அபிஷேகத்தை நீங்கள் இந்த வேளையில் தரும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அபிஷேகம் பெற முடியாதபடி காணப்படுகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன். எங்களுடைய எல்லைகளில் அந்த அபிஷேகத்தின் வல்லமை, எங்களுடைய குடும்பத்தில் அந்த அபிஷேகத்தின் வல்லமை, எங்களுடைய தேசத்தில் அந்த அபிஷேகத்தின் வல்லமை இந்த நாட்களில் பெருகும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆனால் இந்த நாட்களில் இந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட முடியாதபடிக்கு சாத்தான் ஒரு பெரிய தந்திரத்தை செய்து கொண்டிருக்கிறான். என்ன சொல்கிறான்னா, கர்த்தர் உங்களை விரும்பலை, உங்களுடைய ஜெபத்தை கேட்கல, உங்களுக்கு விரோதமாக தான் அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறாரு. நீ இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணிய, உன் ஜெபத்துக்கு ஒரு பதில் வந்துச்சா? ஏன் பதில் வரல அப்படின்னா, நம்ம தேவ சித்தத்துக்கு மாறாக செஞ்சிட்டோம், அதனால தான் நமக்கு பதில் வரல. ஆனால் இந்த நாளில் நம்ம அதை அர்ப்பணித்து, ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி என்னை ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் வாழ்க்கையில் செயல்படுங்கன்னு யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறோமோ அவங்களுடைய வாழ்க்கையில் தேவன் நிச்சயமாகவே ஒரு பதிலை கர்த்தர் கொடுக்க போகிறார். அசாதாரணமான பதிலாக இருக்க போகிறது. எல்லாருடைய கண்கள் அதை பார்த்து ஆச்சரியப்படும் விதமாக கர்த்தர் அந்த பதிலை இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை தேவனுடைய வார்த்தை சொல்லும், நீங்கள் வியாதியாசில் மேல் கைகளை வைங்க, அவங்க சுகமடைவாருங்கன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிறார். ஆனால் நம்ம ஜெபம் பண்ணோம், ஒரு வியாதியுமே நல்லாவில்லை. வியாதியாக இருக்கிறவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணால் அவங்க செத்து போயிட்டாங்க. நான் நிறைய பேருக்கு அப்படி போய் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அதனால் யாரும் என்கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்கு வராதிங்க. அவங்க வியாதியாக இருந்தப்போ போய் ஜெபம் பண்ணோம், நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அப்போது அந்த நேரத்தில் எனக்கு ஒரு கேள்வி, ஆண்டவரே நீங்கள் என்ன ஊழியத்துக்கு தானே அழைச்சிங்க, ஏன் நான் ஜெபம் பண்ணேன் இவங்களுக்கு சுகம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்களில், தேவன் அறியாத நாட்களில் எனக்கு தேவன் மேலே ஒரு கோபமும் ஒரு ஆத்திரமும் வந்திருக்குது. நான் புலம்பி இருக்கிறேன். நான் அதை உங்களுக்கு முன்னாடி அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே அந்த பாவங்களை எனக்கு மன்னிங்க, என் ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் தருகிறதான தேவன் நீர். அந்த ஜெபம் கேட்கப்பட முடியாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட்டதான தடைகள், சுயம், அதுதான் என் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டே இருந்தது. அதனால தான் அந்த நாட்களில் அந்த ஜெபங்களுக்கு பதில் வரல. ஆனால் இந்த நாட்களில் நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதுதான் இந்த காலை வேளையில் சாட்சியாக நம்ம கேட்டோம். தேவன் நம்மை சாட்சியாக எடுத்து நிறுத்துகிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் அவர். ஹல்லேலூயா. ஆமாம், சர்ப்பங்கள் எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியாசிகள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இந்த நேரத்தில் நம்முடைய சிந்தனை எவ்விதமாக இருக்கிறது? ஆண்டவரே வாழ்க்கையில் எல்லாமே தலைகளாக மாறிட்டு இருக்கு ஆண்டவரே. ஆனால் உங்கள் மேலே எனக்கு ஒரு சலிப்பு, ஒரு கோபம் வந்துடுச்சு. உண்மையான மனதோடு நம்ம சொல்ல முடியுமா? இந்த உங்கள் ஜெபத்தை கேட்காததுனால தேவன் பேரில் உங்களுக்கு கோபமும் சஞ்சலமும் இருக்குதா? யாருமே கை தூக்க மாட்டீங்க. ஏன்னா நமக்கு தேவன் பேரில் எந்த கோபமும் இல்லை, தீராத ஆசையோடு தான் இருக்கிறோம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தா நல்லா தெரியும். மனுஷன் முகத்தை பார்க்கறது போல் தேவன் முகத்தை பார்க்கல, இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். எவ்வளோ கோபம் இருந்துச்சு, ஆனால் அந்த கோபத்தெல்லாம் மன்னிக்கக்கூடிய வல்லமை இந்த நாளில் இயேசுவின் இரத்தத்தில் இருக்கிறது, தெய்வ பிரசன்னத்தில் இருக்கிறது. அதை இந்த நாளில் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம தெய்வ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். இந்த நேரத்தில் நமக்கு பிரதானமாக தெரிய வேண்டிய ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அவருடைய இரத்தத்தில் எல்லா வல்லமையும் உண்டு. அவருடைய இரத்தத்தில் எல்லா வல்லமையும் உண்டு. நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறார். பிசாசு நம்மளை பலவீனப்படுத்தணும்னா 2 ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வருவான். ஒன்று,
கடந்த நாட்களிலே நீங்கள் செய்ததான பாவத்தை குறித்து, ஒரு குற்ற உணர்வை குறித்து உங்ககிட்ட கொண்டு வந்து சொல்லுவான். இதெல்லாம் இப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறேனே, என் பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பாரா? ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு வல்லமையுள்ளதாயும் உண்மையுள்ளதாகவும் இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம நம்ப போகிறோம். ஏசப்பா, உங்கள் ரத்தத்தினால் என் பாவங்களை கழுவுங்க, என் குடும்பத்தின் மேலே தலைமுறை வழியாக வந்ததான எல்லா சாபங்களையும் கழுவுங்க என்று சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் ஒரு ஜெபிக்கலாம். ஜெபம் இல்லாமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினாலே எங்கள் மேலே தலைமுறை வழியாக எங்களுடைய கர்த்தாவே பாரம்பரியமாய் தொடர்ந்து வருகிறதான எல்லா பாவங்களும் சாபங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் நீங்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் எங்களை விட்டு நீக்கினதற்காக நன்றி, எங்களை மன்னித்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமாம், 1 யோவான் 1:7 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. பிதாவினுடைய ஒரே பேரனாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. நம்ம தொடர்ந்து தேவனுடைய வெளிச்சத்தில் நடக்கணும், தேவனுடைய அன்பில் நடக்கணும், தேவனுடைய ஐக்கியத்தில் நடக்கணும். தேவனோடு இருக்கிறேன் என்று சொன்னாலும் தேவனுடைய சுபாவங்கள் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அது நமக்கும் தேவனுக்கும் இடையில் ஒரு பெரிய பிரிவினையை ஏற்படுத்திவிடும். இன்னொரு வசனம் பாருங்கள், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 3 இவ்விதமாக வாசிக்கிறோம். ஆமோஸ் 3 1065 பக்கத்தில் இருக்கிறது. எல்லோரும் எடுத்துக்கணுங்க, சேர்ந்து வாசிக்க போகிறோம். 3 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடக்கவே போக முடியாது. கர்த்தரோடு நடக்கிறேன்னு சொன்னாலும் நம்முடைய எண்ணமும் கர்த்தருடைய எண்ணமும் நம்முடைய இருதயமும் கர்த்தருடைய இருதயமும் ஒத்து போயிருந்துச்சுன்னா நம்ம நிச்சயமாக ஒருமித்து போகலாம். இல்லைன்னா அவர் வலது பக்கம் போனால் நம்ம இடது பக்கம் போவோம். நிறைய குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கி திருமண வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இடையில் ஒரு மனமே இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால் புருஷன் என்ன சொல்கிறாரோ அதுக்கு எதிராக மனைவி சொல்லுவாங்க, மனைவி என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு எதிராக புருஷன் நடப்பார். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு மனம் இல்லாமல் போயிடுச்சு. இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் குடும்பத்தில் இது ஒரு பெரிய ஒரு காரியமாக நமக்கு தெரியல. ஏன்னா கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லேயே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துடுது. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவங்களுக்கு ஒரு மனமே இருக்காது. தேவ சமூகத்திலேருந்து அற்புதங்களை நம்மளால் எதிர்பார்க்கவே முடியாது. அதனால் நம்முடைய விருப்பம், நம்முடைய எண்ணம் எல்லாமே தேவனுடைய விருப்பமாக தேவனுடைய எண்ணமாக ஒத்து போய் இருக்குமானால் நிச்சயமாகவே நம் நடக்கிற பாதைகளில் அவர் நம்ம கூடவே வருவார், நமக்கு முன்பாக போவார், நம்ம மேலே கண்ணை வச்சு நமக்கு ஆலோசனை சொல்லுவார், நம்ம நடக்க வேண்டிய வழிகளை அவர் காண்பிப்பார். ஆனால் இந்த நாட்களிலே தேவனுடைய சித்தம் இல்லாமல் நடந்துட்டோம், அதை ஒத்துக்கொண்டோம். கர்த்தர் அதை மன்னித்திருக்கிறார், அவருடைய ரத்தத்தினால் சுத்திகரித்திருக்கிறார். அந்த விசுவாசம் இப்போ நமக்கு வேணும். இயேசுவின் ரத்தத்தை நம்ம விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அவருடைய ரத்தத்தினால் உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டதா? சொல்லுங்கள். ஆமென். போன வாரத்தில் ஒரு சகோதரி ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு ஜெபம் பண்ணணும், உங்களுடைய ஜெபத்தெல்லாம் நான் பார்க்குறேன், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. சரிம்மா, இப்போ என்னத்துக்காக ஜெபம் பண்ணணும்? என் குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, மன அமைதியே இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் அந்த ஜெபத்தை தான் பண்ணுறீங்க, அந்த ஜெபத்தில் சொன்னதான சில காரியங்களெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களான்னு சொல்லி கேட்டேன். என்ன காரியம் அப்படின்னாங்க. அந்த ஜெபத்தை இன்னொரு தடவை போட்டு கேளுங்க. எல்லாரையும் மன்னிக்கணும்னு சொன்னனே, யார் மேலே அது உங்களுக்கு கோபம் இருக்குதா அப்படின்னாங்க. ஓ அதுவா, அது எனக்கு நிறைய பேர் மேலே கோபமாக இருக்குது. மன்னிச்சிருக்கிறீங்களா? மன்னிச்சிருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? கொஞ்சம் நேரத்தை அப்படியே யோசித்தாங்க. ஏன் அவங்களுக்கு சந்தேகம், ஏன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் இல்லையான்னு. ரட்சிக்கப்பட்டிருந்தா கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையே அன்பு தான். அன்பில்லாத நம்ம ஜெபம் பண்ணோம்னா மன்னிக்க முடியாத சுபாவத்தில் நீங்களும் நானும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்முடைய ஜெபம் ஒரு நாளும் கேட்கப்படவே முடியாது, கேட்காது. அதனால் ஜெபிக்கிற பிள்ளைகள் தயவு செஞ்சு உங்களுடைய ஜெப நேரத்தில் முதலாவது நீங்கள் உங்களை உட்கார்ந்து ஆராய்ந்து பாருங்கள். யார் மேலேயாவது உங்களுக்கு கசப்பு இருக்குதா? மன்னிக்க முடியாத சுபாவம் உங்களுக்கு இருக்குதா?
இந்த குணம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜெபிக்கிறத விட்டுட்டு வேறு வேலை பார்க்கலாம். ஜெபம் பண்ணுறேன்னு மணிக்கணக்கில், வாரக்கணக்கில், மாதக்கணக்கில் உபவாசம் போட்டுக்கிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்குள்ள தேவனுக்கு விருப்பமில்லாத சில தேவையில்லாத அசுத்த காரியங்கள் இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. மேலே சோப்பு போட்டு கழுவி வாசனை சோப்பெல்லாம் போட்டு சென்ட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணாலும் உங்களுடைய உள்ளே இருக்கிறதான ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க, சின்ன கோபம்தான். அவங்க நான் மன்னிச்சிடுறேன், காலில் கூட விடுறதுக்கு ரெடியாக இருக்கு. அவங்க சொல்கிறாங்க காலில் கூட விடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். சரிம்மா இப்போ போய் மன்னிப்பு கேட்கலாம்ல. மன்னிப்பு கேட்டால் அவங்க பெரியவங்களாக மாறிடுவாங்க. நான் தவறு செய்யலை, அவங்க தான் தப்பு செஞ்சுருக்கிறாங்க, நான் போய் அவங்கக்கிட்ட ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றாங்க. இப்போ நான் சொன்னேன், முதலாவது நீங்கள் எந்த காரியத்தை செய்யுங்க, அப்போது தேவன் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். அது கொடுக்கலன்னா என்கிட்ட வந்து கேளுங்க அப்படின்னு. சரின்னு வச்சுட்டாங்க அவங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா சில முக்கியமான காரியங்கள் இது வந்து நம்முடைய இருதயத்துக்குள்ளாகவே இருக்கிறது. இதுதான் நம்முடைய ஜெபத்துக்கு தடை பண்ணி கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடாதபடி கர்த்தருடைய காதுகள் மந்தமாகவில்லை, நமக்கு உதவி செய்ய முடியாதபடி அவருடைய கரங்கள் குறுகி போகவும் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது தேவனுடைய காதுகளும் தேவனுடைய கையும் நம்முடைய காரியத்தில் மாத்திரம் ஏன் தடைப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், தேவனுக்கு விரும்பாத சில பாவங்கள் நமக்குள்ளாக இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் இந்த பிரசங்கத்தை கேட்க விரும்புகிறதே இல்லை. அவங்களுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய், ரொம்ப ஸ்தோத்திரம், நீ இப்போ இருக்கிறத விட பெருகுவாய், ஸ்தோத்திரம். இந்த மாதிரி பிரசங்கங்கள் தான் நிறைய பேர் விருப்பமாக இருக்கிறாங்க. இந்த பிரசங்கத்தை கேட்பதற்கு நிறைய பேருக்கு ஆயத்தம் இல்லை. ஆயத்தம் இல்லைன்னா நீங்கள் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. பிசாசு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நீ காலை வேளையில் சங்கீதத்தில் நம்ம கேட்டது போல், நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்கறதுக்கு தேவனும் ஆவலோடு இருக்கிறார், பிசாசும் ஆவலோடு இருக்கார். இன்றைக்கி என்ன போய் பேச போகிறான், நான் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு பதில் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பிசாசு ரெடியாக இருக்கிறான். தேவனும் நமக்கு தெரியும், நம்மளுடைய இருதயத்தை தெரியும், இருந்தாலும் காணாதவர் போல் இருக்கிறார். என்ன குறைய அவன் மறைச்சி வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுறான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் தேவன் காணாதவர் போல் நம்ம வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் மாத்திரம் ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஒரு கொட்டு வச்சாரா நான் இந்நேரம் தரைக்குள்ளார போயிருப்பேன். அவ்வளோ பெரிய காரியங்களை என் மேலே வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் நிறைய பேர் ஜெபம் பண்ணோம், ஜெபம் கேட்கல. எப்படி கேட்பார்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான குறைகள், மன்னிக்க முடியாத சுபாவங்கள். நான் சொன்னேன், எப்படி மன்னிக்கணும் தெரியுமாம்மா? கிறிஸ்து உன்னை மன்னித்தது போல நீ மற்றவங்களை மன்னிக்கணும் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து மன்னிக்காத பாவங்கள்னு ஏதாவது உண்டா? நம்முடைய வாழ்க்கையில் எல்லா அக்கிரம காரியங்களையும் அவர் மன்னித்திருக்கிறார். அவர் மன்னித்திருக்கும் பொழுது அவருடைய சாயலாய் உருவாக்கப்பட்டுகிற மற்ற மனிதர்களுடைய வாழ்க்கையில் நம்ம ஏன் மன்னிக்க முடிகிறதில்ல? இப்படிப்பட்டதான ஒரு பாரத்தை வைத்துக்கொண்டு நம் தேவனிடத்தில் முறுமுறுத்து கொண்டே இருக்கிறோம். என் ஜெபத்தை மாத்திரம் ஆண்டவர் கேட்க மாட்டேன்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கி கொண்டு வந்தார். எவ்வளோ அற்புதங்களை எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நிறைய நேரத்தில் நானே கோவப்பட்டிருக்கிறேன். வேதத்தை வாசி, என்ன இப்படி இப்போ தான் அற்புதத்தை பார்த்தாங்க, அதுக்குள்ளே இப்படி பண்ணுறாங்களே, இது பண்ணுறாங்களே, அது பண்ணுறாங்களே. நான் தேவனிடத்தில் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் என்கிட்ட கேட்டார், நீ எந்த நிலையில் இருக்கிற அப்படின்னாரு. பேசாமல் அமைதலாகிட்டேன். நானும் அப்படி தான் நிறைய நேரத்தில் நிறைய அற்புதங்களெல்லாம் பார்த்துருக்கிறேன், நிறைய அடையாளங்களெல்லாம் பார்த்துருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் மறுபடியுமாக சில காரியங்கள் தொடர்ச்சியாக ஒரு சைக்கிள் போலவே என்னுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்டதான பாரத்தோடு நீங்களும் நானும் ஜெபம் பண்ணோம்னா நம்முடைய ஜெபம் இந்த கூரையை கூட தாண்டாது. நிறைய பேருக்கு அப்படி மணிக்கணக்கில் நான் ஜெபம் பண்ணுறேன், மாதக்கணக்கில் நான் ஜெபம் பண்ணுறேன், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறேன், கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் ஜெபம் பண்ணுறேன். ஏன் உன் ஜெபம் கேட்கப்படவில்லை? மறைந்திருக்கிற தீமையான காரியங்களை உன்னை விட்டு அகற்றி போடும்படியாய் கர்த்தர் இந்த நாளிலே நம்ம எச்சரித்து கொண்டிருக்கிறார். கேட்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்கன்னா காதுள்ளவன் கேட்க கடவன். காது அடைக்கப்பட்டிருந்தால் கேட்க முடியவே முடியாது. செவிட்டு விரியனுடைய ஆவி நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்முடைய காதுகள் கேட்கவே முடியாது. என்ன தான் அந்த குரல் ஊதுகிறவன் வித்தியாசமாக மகுடி ஊதுறவன் நிறைய காரியங்களை விதவிதமாக ஊதுனாலும் செவிட்டு விரியன் மாத்திரம் ஒரு நாளும் அந்த பொத்துக்குள்ளேருந்து வெளியே வராது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் மறைந்திருக்கிறது.
தேவன் எவ்வளோ வாக்குத்தத்த வார்த்தைகளை நமக்கு சொல்கிறாரு, நம்மளோட பேசுகிறாரு. ஆனால் அந்த வார்த்தைகள் ஒன்று கூட நம்ம வாழ்க்கைக்குள்ளே போய் கிரியை செய்ய முடியவே இல்லை. எவ்வளவோ வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுறோம், ஆனால் எதுவுமே நடக்கலை. செவிட்டு விரியனுடைய காதுகள் திறக்கப்பட வேண்டும், செவிட்டு காதுகள் திறக்கப்பட வேண்டும். அதற்காக தான் இந்த நாட்களில் யெகோவாவினுடைய அபிஷேகம் நமக்கு தேவைப்படுகிறது. உங்களை ஒரு நோக்கம் இல்லாமல் கர்த்தர் இந்த உலகத்தில் உங்களை தெரிந்து கொள்ளலை, ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த உலகத்தில் உங்களை வைக்கலை, ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கல, ஒரு நோக்கம் இல்லாமல் அந்த வேலையில் கர்த்தர் உங்களை வைக்கலை, ஒரு நோக்கம் இல்லாமல் அந்த சூழ்நிலையை கர்த்தர் உங்கள் பக்கத்தில் கொண்டு வரல. அந்த சூழ்நிலையிலிருந்து மேற்கொண்டு வெளியே வருவதற்கு என் மகனுக்கு பலன் உண்டு, என் மகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லி நம்பிக்கையோடு தான், உண்மையுள்ளவர்கள் என்று சொல்லி தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். உண்மை இல்லாத நம்மை பார்த்து உண்மையுள்ளவர்கள் என்று சொல்கிறார். எவ்வளோ நல்ல தெய்வம் பார்த்தீங்களா? எனக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு உண்மையுள்ளவனாக இருக்கிறேன்னு சொல்லி. நான் பேசிகிட்டு இருக்கும்பொழுது என்னுடைய இருதயமே என்னை குற்றம் சாட்டும். நீ பேசுகிறிய, உன் வார்த்தையின்படி நீ இருக்கிறியா அப்படின்னு. ஏன்னா வேத வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், கேட்கறதான உங்களையும் குத்தும், பேசுகிறதான என்னையும் குத்தும். அதனால் நாம் இந்த நாட்களில் ஆயத்தத்தோடு வரணும். தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவர். அதற்காக தான் அவர் பாடுபட்டார், ரத்தம் சிந்தினார், காயப்பட்டார், சிலுவையில் தொங்கினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், பரலோகத்துக்கு போயிருக்கிறார், மறுபடியும் நம்மை சேர்க்கும்படியாக சீக்கிரம் வரப்போகிறார். இந்த இடைப்பட்ட காலத்தில் நமக்கு உதவி செய்யும்படியாக, நமக்கு ஜெபம் செய்யும்படியாக கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சோர்ந்து போயிட்டோம், தூக்கம் வந்துடுச்சு. பிசாசு ஒரு நாளும் தூங்கவே மாட்டான். அவன் நம்முடைய தூக்கத்தை தான் அவன் எதிர்பார்க்கிறான். நான் தூங்காதது போல் இந்த பிள்ளை நல்லா தூங்கணும் அப்படின்வான். அவனுக்கு பாருங்கள் எவ்வளோ கெட்ட குணம்னு சொல்லி. ஜபிக்கிற நேரத்தில் தான் நமக்கு தூக்கத்தை கொண்டு வருவான். ஏன்னா ஜெபம் பண்ணால் அவனுடைய ராஜ்யத்தில் ஒரு அசைவு உண்டாயிடுது. நம்ம தீர்மானம் எடுக்கும் பொழுது அவனுக்குள்ள ஒரு அசைவு உண்டாயிடுது. இவன் ஜெபம் பண்ணி முடித்தானா நமக்கு எவ்வளோ பெரிய தீமை வரும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியும். அதனால் அவன் ஒரு நாளும் தூங்கவே மாட்டான், நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பான். எப்படா இவன் முழிப்பான், உடனே இவனுக்கு ஒரு தூக்கத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அலாரம் வச்சு 3 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணலாம்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் பிளான் பண்ணி வச்சுருப்பான். கொஞ்ச நேரம் தூங்கலாம், இன்னும் ஒரு 10 நிமிஷம், இப்போ தான் ஒரு 3:10 ஆகிருக்குது, ஒரு 3:30க்கெல்லாம் எழுந்திரிச்சலாம் அப்படின்னு ஜெபம் பண்ணி முழித்தோம்னா, தூங்கிட்டு முழித்தோம்னா காலையில் 6 மணி ஆகிடும். ஏன்? பிசாசு நம்முடைய தூக்கத்தை, அவன் தூங்குறதில்ல, நம்முடைய தூக்கத்தை அவன் விரும்புகிறான். ஆகவே இந்த நாட்களில் நாம் விழித்திருந்து தேவனை போல, இயேசுவை போல ராமுழுவதும் அவர் ஜெபம் பண்ணாராம். அந்த மாதிரி ஜெபம் இந்த நாட்களில் நமக்கு தேவைங்க. அதுதான் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றும். அதுதான் நம்முடைய குடும்பத்துக்கு, வீட்டுக்கு ஒரு கூரையாக இருக்கிறது ஜெபம். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. காற்றடிக்கும் பொழுது, புயல் அடிக்கும் பொழுது எல்லா தூசு துப்பு எல்லாமே வந்து உள்ளே வந்துடும். இன்றைக்கி பாருங்கள், பெரிய காற்று வீசி கொண்டு இருக்கிறது. அதுலேருந்து நீங்களும் நானும் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய குடும்பத்தின் மேலே, நம்முடைய வீட்டின் மேலே தேவனுடைய பாதுகாப்பாகிய ஜெபமாகிய அந்த கூடாரம் நம்ம மேலே விரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ நீங்கள் கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே அந்த ஜெப ஆவியை நீங்கள் இந்த நாட்களில் எனக்கு தாங்க ஆண்டவரே, இடைவிடாமல் ஜெபிக்கணும் ஆண்டவரே, அந்த ஜெபத்தின் ஆவியை நீங்கள் எனக்கு இந்த நாட்களில் தாங்கன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தின் ஆவியினால், ஜெப அபிஷேகத்தினால் இந்த நாட்களில் உங்களை நிரப்புவார். அதுதான் யெகோவாவின் மேல் இருந்ததான அபிஷேகம். அவன் முழுசும் அழிக்கும்படியாக, ஆகாபுடைய குடும்பத்தார் எல்லாத்தையும் அழிக்கும்படியாக அவன் புறப்பட்டு வந்தான். அதே போல் எல்லாத்தையும் செய்து முடித்தான். கர்த்தரை அவனை நம்பி அந்த அந்த அரசாங்கத்தை அவனுடைய கையில் கொடுத்தார் யெகூ. ஆனாலும் அவனும் கொஞ்ச நாள் கழித்து அவனும் மறுபடியுமா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போலவே அவனும் மாறிட்டான். ஆனால் வேதத்தில் எல்லா ராஜாக்களை குறித்தும் சொல்லும் பொழுது ஒரே ஒரு அரசனை பார்த்து மாத்திரம் சொல்கிறாரு, அவனுடைய இருதயம் என்னுடைய இருதயத்துக்கு எனக்கு பிரியமாக இருந்ததுன்னு சொல்லி தாவீதுனுடைய இருதயத்தை குறித்து சொன்னார். ஒரு இடத்துல தவறுனா, ஆனாலும் அவனை போல ஒருவரும் இல்லை என்று சொல்லி கர்த்தரே சாட்சி கொடுத்தார். நமக்கு சாட்சி கொடுக்கறதுக்கு நம்ம குடும்பத்திலேயோ நம்முடைய சபையிலேயோ யாரும் தேவையில்லை. இவங்க நல்லா ஜெபம் பண்ணுறவங்க, இந்த குடும்பம் நல்லா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு யாரும் சாட்சி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய சாட்சி தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிறதாக இருக்கிறது. அவருடைய சாட்சியின்படி நாம் நடக்கும் பொழுது நம்முடைய விடுபட்ட உடைந்து போன குடும்பத்தை அவர் மறுபடியுமாக சீர்படுத்த போகிறார். இதுதான் இந்த நாட்களில் நாம் தேவ சமூகத்தில் செய்ய போகிறதான காரியம்.
ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான்? தந்திரமாக தேவன் நம்ம மேலே கோபமாக இருக்கிறாரு, தேவன் என் காரியத்தெல்லாம் வெறுத்துட்டாரு, என் ஜெபத்தை கேட்கறதே இல்லை, இப்படிப்பட்டதான மனநிலையோடு நம்ம இருந்தோம்னா நம்மளை இன்னும் பிசாசு அதிகமாக தேவனை விட்டு நம்மையும் தேவனையும் இடையே ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்திடுவான். தேவனுக்கு நமக்கு இடையில் இருக்கிற தொடர்பை முற்றிலுமாக முறித்து போட்டுருவான். அதுதான் பிசாசுடைய தந்திரம். நீங்கள் எந்த அளவுக்கு தேவனிடத்தில் நெருங்கி போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களையும் தேவனையும் பிரிக்கும்படியான தந்திரத்தோடு அவன் செயல்படுவான். அவன் புத்திசாலி அல்ல, தந்திரசாலி. தந்திரமாக உங்களையும் தேவனையும் பிரிக்கும்படியாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். தேவனுடைய வார்த்தையை படி நம்ம நடக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய குடும்பத்தை கட்டும் பொழுது, தேவ சித்தத்தின்படி நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே தீமையாக இருந்தாலும் அதை நன்மையாக மாற்றக்கூடியதான தேவன் அவர். தேவ சித்தத்திற்கு முற்றிலுமாக அர்ப்பணிக்கணும். இந்த நாளில் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உங்களுடைய சித்தம் எதுவோ அது மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் இல்லாத எந்த ஒரு காரியமும் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேற்றுங்கன்னு சொல்லி யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் இந்த நாட்களில் அற்புதமாக கட்டப்போகிறார். தேவனுடைய அபிஷேகத்தின் மூலமாக இவங்களை பலப்படுத்த போகிறார். அதற்காக தான் கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை தெரிந்து கொள்கிறார். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிவினை வந்து தேவன் பேரில் இருக்கிறதான அன்பு குறைஞ்சி தேவையில்லாத அசுத்தங்கள் வந்துடும். ஜெப நேரமெல்லாம் நமக்கு வீணான நேரமாக போயிடும். அதுக்கப்புறம் பாட்டு கேட்குறதா போயிடும். அதுக்கப்புறம் டிவி அந்த செல்ஃபோனில் பார்ப்போம். நிறைய ரீல்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா? அதில் கையை வச்சு நம்ம தொடங்கினோம்னா நம்ம எப்போ முடிக்கிறோன்னே தெரியாது. நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும், ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும், புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளை உற்சாகப்படுத்துகிற மாதிரி, நம்மளை இன்னும் ஆசையை தூண்டுற மாதிரி, நம்மளை கேவலமாக நடத்தக்கூடிய அந்த ரீல்ஸ் எல்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து கொண்டே இருப்போம். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை கெட்டுடும். தேவனுக்கு நமக்கும் இடையில் ஒரு பெரிய தொடர்பு இல்லாமல் போயிடும். ஒரு காலத்தில் நல்லா ஜெபித்து கொண்டு இருந்ததான நிறைய பேர் இந்த நாட்களில் தூங்கி களைத்து போனார்கள். சகோதரி சாரா நபர் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அதில் தானியேலை போல ஜெபித்தவர்கள் இந்த நாட்களில் இல்லை என்று சொல்லி அவங்க பாடுவாங்க. ரொம்ப அருமையான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த பாட்டு. தானியேலை போல ஜெபித்தவர்கள் தூங்கி களைத்து போனார்கள். திறப்பின் வாசலில் நின்ற பலர் சோர்ந்து போய்விட்டார்கள். ஒரு காலத்தில் நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனால் இந்த நாட்களில் ஜெபம் குறைஞ்சி போயிடுச்சு. ஏன்? தேவன் பேரில் இருந்ததான அந்த வைத்த பாசம். தேவன் பக்கத்தில் இருந்தார், இப்போ தூரத்துக்கு போயிட்டார். அதனால் நான் இனிமேல் ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேத வாசிப்பு, பைபிளுக்கு வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, ஸ்தோத்திரம் பண்ணுறது, துதிப்படுறது, இது எல்லாமே குறைந்து போய்கொண்டே இருக்கிறது. இது பிசாசுடைய பெரிய தந்திரமாக இருக்கிறது. கடந்த கால பாவங்கள் நம்ம இடத்துல மறுபடியும் பிசாசு காண்பித்து கொண்டே இருப்பான். ஆனால் தகப்பனுடைய இருதயத்தை குறித்து தேவனுடைய ஆவியானவர் வேதத்தில் எழுதி வைக்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 3 காரியங்களை அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. முதலாவது காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசு, தகப்பனை விட்டு போனதான இளைய குமாரன். 3க்கு 3 அர்த்தம் இருக்கிறது. இளைய குமாரனை பார்க்க போகிறோம். அவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய பாவங்களை உணர்ந்து அவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம் பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 106ஆம் பக்கத்தில் இருக்குது. 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரலும் நம்ம வாசிக்கலாம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சி போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நான் புசித்து சந்தோஷமாக இருக்கலாம். என் குமாரனாக இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள்.
தகப்பன் தன் பகையன் எப்போ தான் வருவான்னு சொல்லி அவன் தூரத்தில் வரும்பொழுதே தகப்பனுடைய கண்கள் அவனை பார்த்துருச்சு. ரொம்ப அழுக்கு கிழிந்த சட்டையோடு அவன் வரான். அவனுடைய நிலைமையே ஒரு மாதிரி இருக்குது. ஆனாலும் தகப்பன் அவனை தூரத்தில் பார்த்த உடனே போய் அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்து அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு புது ட்ரெஸ்ஸை கொடுத்து அவனுக்கு கையில் ஒரு மோதிரத்தை போட்டு காலில் ஒரு செருப்பை போட்டு கொளுத்த கன்றை அடித்து ஒரு பெரிய விருந்து செய்து தகப்பனுடைய இருதயம் சந்தோஷப்பட்டது போல நாம் திரும்பி வருகிறதான இந்த நாட்களை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என் பையன் எப்போ வருவான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவன் தவறையெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன். அவனுக்கு எப்பயோ உணர்வு வந்துருச்சு, தகப்பனே போய் நான் இப்படி வேண்டிக் கொள்வேன்னு சொல்லி அவன் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். அந்த ஜெபத்தை அவன் ஏற்கனவே சொல்லிட்டான். 17-18 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பன் இடத்துக்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமார் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்று என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டான். அப்போ ரிகல்சல் ஒன்று பார்க்குறான், தகப்பன் இடத்துல போய் எப்படி ஜெபம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இப்போ நமக்கு அந்த நேரம் தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இப்போ நம்முடைய கடந்த கால காரியங்கள் பாவங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் அறிக்கை செஞ்சிட்டோம். நம்ம தகப்பன் இடத்துல போய் இப்போ எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னு ஒரு ரிகல்சல் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறேன், என்னை ஒரு விஷயம் கூட என்னை மீண்டுமாக எடுத்து உபயோகப்படுத்த ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, இந்த நாட்களில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் மனஸ்தாபப்படுகிறோம். எங்களுடைய தலைமுறை சாபங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தருவதற்காக நன்றி. நீங்கள் சிந்தின இரத்தத்தினால எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய அஸ்திபாரத்தில் இருக்கிற எல்லா தீமையான காரியங்களையும் நீர் எங்களை விட்டு நீக்கி போட்டு உங்களுடைய அன்பின் நிமித்தமாக நீர் என்னை மன்னித்து என்னை கர்த்தாவே புதிய மனிதனாய் மாற்றி கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலே உம்முடைய அபிஷேகம் என் மேல் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி, ஸ்தோத்திரம். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஒரு மனுஷன் இருக்கிறார். அவர் இருக்கிற இடம் என்ன அப்படின்னா, இதை நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரல நம்ம வாசிக்க போகிறோம். ஜெப வேலையாகிய 164ஆம் பக்கத்தில் இருக்குது. ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையில் வைப்பார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவளை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவளுடனே தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையில் பிச்சை கேட்க உட்கார்ந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இப்போது நம்முடைய வாழ்க்கையில் நடந்ததான எல்லா காரியங்களிலுமே இந்த நாட்களில் நாம் அப்படி தான் இருக்கிறோம். அவன் உட்கார்ந்துட்டு இருந்த இடம் எங்கே தெரியுங்களா? அந்த கேட் பேர் என்ன தெரியுங்களா? அலங்கார வாசல். அலங்கார வாசலில் இவர் எப்படி இருக்கிறாரோ, ஃபாதர் கூட பாடுவார், அலங்கார வாசல் அண்டையில் அலங்கோலமான முடவன் என்று. இப்போது நம்ம உட்காந்துருக்கிறது தேவ சபையில் தான் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய நிலைமை மிகவும் மோசமானதாக இருக்கிறது. கர்த்தரை மறந்துட்டு, அவர் செய்த நன்மைகளெல்லாம் மறந்துட்டு நம்ம தூர போயிட்டோம். இப்போ அலங்கார வாசலில் இருக்கக்கூடியதான நம்மை கர்த்தர் பார்க்கிறார். அலங்கார வாசலில் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே மகிமை இருக்கிற இடத்துல நீ உட்காந்துட்டு இருக்கிற, ஆனால் உன்னுடைய நிலைமை மகிமையை இழந்து போனதாக இருக்கிறது. மகிமை என்றைக்கோ உன்னை விட்டு விலகி போயிடுச்சு. நீ வெறுமையாக்கப்பட்டிருக்கிற பாத்திரமாக இருக்கிறாய். வெறுமையாக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய பாத்திரத்தை நான் நிரம்பி வழிய செய்ய போகிறேன். அதுதான் கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்த வார்த்தை. உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பத்தை அவர் நிரம்பி வழிய செய்ய போகிறார். இருக்கிற வெறுமையாக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் நம்மை விட்டு எடுத்து போட போகிறார். வறண்டு போயிருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கர்த்தர் உண்டாக்க போகிறார்.
வனாந்தரத்தை வயல்வெளியாக மாற்றக்கூடியதான தேவன் அவர். உங்களுடைய வாழ்க்கையை புதுப்பிக்க போதுமானவராக இருக்கிறார். நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆனால் என்ன இந்த நாட்டில் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். அவங்க பேதுருவும் யோவானையும் பார்த்தாங்க, என்ன ஏதாவது பைசா போடுவானான்னு சொல்லி. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, பேதுரு என்ன சொல்கிறாரு, அவனை பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்குமென்று எண்ணி அவளை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடை என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இப்போ நீங்கள் எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க? ஒருவேளை ஊழியக்காரங்களை பார்த்து வந்திருக்கீங்களா? இல்லை மற்ற மனுஷரை பார்க்க வந்திருக்கீங்களா? தேவனுடைய வார்த்தைகளை கேட்க முடியாது வந்திருக்கிறீங்களா? யாரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறீங்க? உங்களுடைய கேவலமான சூழ்நிலையை, உங்களுடைய முடியாத நிலைமையை, உடைந்து போயிருக்கிற உங்களுடைய குடும்பத்தின் நிலவரத்தை நீங்கள் பார்க்காதீங்க. கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு ஒரு புது பலனை கொடுக்க போகிறார். உங்களை எழுந்து நிற்ந்து நடந்து துதித்து குதித்து உங்களை அதே ஆலயத்தில் உங்களை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் உங்களை மாற்றும்படி திட்டம் உள்ளவராக இருக்கிறார். இனி எத்தனை நாளுக்கு இந்த ஆலயத்துக்குள்ளாரையும் இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறது? எத்தனையோ வருஷமாக ஜெபம் பண்ண, எத்தனையோ மாதமாக ஜெபம் பண்ண, எதுவுமே நடக்கலையேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த நாளில் கர்த்தர் உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை ஒரு புதிய அபிஷேகமாக மாற்றி உங்களுடைய கைகளும் கால்களும் பலன் கொள்ளும்படியாக, உங்களுடைய செயல்படாத உங்களுடைய உறுப்புகள் செயல்படும்படியாக, செயலிழந்து போயிருக்கிற உங்களுடைய குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் செயல்படும்படியாக கர்த்தர் மாத்திரம் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர். அவரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்த்து இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அந்த தேவாலயம் தான் நமக்கு சாட்சியாக இருக்கிறது. அந்த முடவனை குறித்து சாட்சி சொல்லணுன்னா அவங்க உறவுக்காரங்களாம் சொல்லுவாங்க, காலையில் இவனை கொண்டாந்து வைப்பாங்க, சாயந்தரம் வந்து கூட்டிகிட்டு போவான், இவன் சம்பாதிக்கிறது தான் எங்கள் குடும்பத்துக்கு, இவன் இங்கே போகிற ஜனங்க எதை போடுற இந்த ரூபாயை வச்சுக்கிட்டு தான் என் குடும்பமே நடத்துதுன்னு சொல்லி ஒருவேளை குடும்பத்தார் சாட்சி சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்டதான கேவலமான சாட்சியை கர்த்தர் மாற்றி இவனை நடக்க வைக்கிறதான தேவனுடைய வல்லமை, எகுவினுடைய வல்லமை, எகுவினில் இருந்த அபிஷேகத்தின் வல்லமை இந்த நாட்களில் நம்ம மேலே கிரியை செய்ய போகிறது. யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை இந்த நாட்களில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நம்ம பழைய இடத்துல வந்து இனிமேல் உட்கார போகிறது கிடையாது. பழைய சாட்சி இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் கிடையாது. ஒரு புதிய சாட்சியை கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் இந்த நாட்களில் செய்து கொண்டிருக்கிறார். அதை காணப்போகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய கண்களை திறப்பீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அடைக்கப்பட்டிருக்கிற கண்கள் திறக்கப்படுவதாக, செயலிழந்து போயிருக்கிற கைகளும் கால்களும் இயேசுவின் நாமத்தினாலே செயல்படுவதாக, செயல்படாதபடிக்கு அடைக்கப்பட்டிருக்கிற உடல் உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினால புதிய பலனை பெற்றுக்கொள்வதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். இந்த நாட்களில் ஒரு விடுதலையின் நாளாக, நேரமாக கர்த்தர் நமக்கு இந்த நாட்களில் தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எகுவின் மேல் இருந்ததான அந்த அபிஷேகத்தின் வல்லமை உங்களை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. உங்களை சாதாரணமான ஜனங்களா, சாதாரணமான மகளா உங்களை தெரிந்து கொள்ளலை. உங்களை ஆகாபின் குடும்பத்தை முழுவதுமாய் அழிக்கும்படியாய், சத்துருவுடைய சந்ததியவே அடித்து நொறுக்கும்படியாக, உங்களுக்கு எதிரிட்டு காணப்படுகிற எல்லா தீமைகளையும் விலக்கி போடும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சொல்லலாம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், தேவனுடைய அபிஷேகம் என் மேல் இருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை எனக்குள்ளாக இருக்கிறது, நான் சாதாரணமானவன் அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை. தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிறதான நோக்கம் இந்த நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, என்னுடைய குடும்பத்தின் மூலமாக நிறைவேறப் போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை நிறைவேற்றப் போகிறார். உங்களுடைய சாட்சியை புதுப்பிக்கிறதான தேவன் அவர். ஹல்லேலூயா. இனிமேல் நம்ம பிச்சை எடுக்க போகிறது கிடையாது. அதுவரையும் வாசலில் உட்காந்துக்கிட்டு, அலங்கார வாசலில் உட்காந்துக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். போகிறவங்க வரவங்க போடுற பைசாவை வாங்கிட்டு ஏதாவது வெள்ளியும் பொண்ணு ஏதாவது கொடுப்பாங்களா, ஏதாவது பைசா கிடைக்குமான்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனால் இப்போது கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுடைய சாட்சியை மாற்றுகிறார். நம்ம இனிமேல் இறந்து பிச்சை எடுக்க போக அவசியம் கிடையாது. கர்த்தர் அந்த பிச்சை எடுக்கிற நிலைமையை நம்மை விட்டு மாற்றுகிறார். தரித்திரத்தின் நிலைமையை நம்மை விட்டு எடுத்து போடுகிறார். ஹல்லேலூயா. இனி நாம் கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுக்கிறவளாய் கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார்.
ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க தெரியல. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறார். நீங்கள் இனிமேல் கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுக்க போகிறோம். அப்படிப்பட்டதான அபிஷேகத்தை இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் காண செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், உங்களுடைய அந்த அலங்கார வாசல் அவருடைய நிலைமை கேவலமாக இருந்தது. அவ்விதமாக இருந்ததால் உங்களுடைய நிலைமையை மாற்ற கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறார். இதுக்கு சிறந்த உதாரணமாக அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரியை நம்ம நோக்கி பார்க்கலாம். இயேசுவை பின்பற்றுகிற கூட்டத்துக்குள்ளே தான் இருந்தால் வெளியே வர முடியாது, யாரையும் தொட முடியாது, அசுத்தமானவ. ஆனால் அவள் இயேசுடைய ஆடையை எப்போ தொட்டாலோ உடனே உதிர போக்கு நின்றது. ஒரு பெரிய சாட்சியாய் அவள் நின்றாள். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சியாக கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார். இத்தனை ஆண்டுகள், எத்தனையோ வருஷமாக, எத்தனையோ வாரங்களை நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்திருக்கலாம். உங்களுடைய கஷ்டத்தின் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களுடைய சாட்சியை கர்த்தர் புதுப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த நாட்களிலே கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேலே பெருகுகிறதாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சியை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். சாட்சி சொல்ல போகிறோம். இதுவரை சாட்சி சொல்லாதவங்க நீங்கள் இனி வருகிறதான நாட்களில் ஒவ்வொரு வாரமும் நம்ம தேவனுடைய நாம மகிமைக்காக நம்ம சாட்சி சொல்ல போகிறோம். சாட்சியின் காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் சாட்சி நாட்கள் மாறி துவங்கி விட்டது. நான் சாட்சி சொல்ல போகிறேன் என்று சொல்லி தைரியமாக நாம் தேவனுக்கு நம்ம சாட்சி சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. இதுவரையும் தாமதித்து கொண்டிருந்ததான தாமதம் இயேசுவின் நாமத்தினாலே மாறுகிறது. எத்தனையோ வருஷமாக, எத்தனையோ மாதமாக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்களா? அந்த தாமதத்துக்கெல்லாம் இப்போ கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்கிட்டார். சீக்கிரமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கிறதான இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. நம்ம இந்த பாடலை பாடுவோமா? அதி சீக்கிரத்தில் நீங்கிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்களையும் பார்த்து உற்சாகப்படுத்துங்க. உங்களை பார்த்து சொல்லுங்கள், சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். சீக்கிரமாக இந்த பிரச்சனை, இந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில் மாற போகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். 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 சோர்ந்து போகாதே, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. ஹல்லேலூயா. உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கிற இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறார். காணாத உலகத்தை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். அடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும்
ஹல்லேலூயா. இப்போ நமக்கு நாமளே நம்ம தீர்க்கதரிசனம் சொல்ல போகிறோம். அந்த அலங்கார வாசல் நடையில் இருந்ததான அந்த முடவனை பார்த்து பேதுரு யோவான்னு சொல்கிறாங்க. 4ஆம் வசனத்தில் பாருங்கள், 5ஆம் வசனம், இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. ஹல்லேலூயா. நீங்கள் இப்போ எழுந்து குதித்து நடக்க போகிறீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கையை பிடிச்சி தூக்குங்க. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. நிற்போம், நில்லுங்க. ஹல்லேலூயா. நில்லுங்க. நிற்க போகிறோம். கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுடைய விடிவு காலம் வந்துடுச்சு. கர்த்தர் உங்களுடைய அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே திறப்பதாக. எப்பத்தா என்று சொல்லுவோம். அடைக்கப்பட்டிருக்கிற காதுகள் திறக்கப்படுவதாக. எப்பத்தா. ஹல்லேலூயா. உங்களுடைய வாசல், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் உங்களுடைய நன்மைக்கு வர வேண்டிய வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். நன்மை கிடைக்க முடியாதபடி மூடப்பட்டிருக்கிற வாசல்களை பார்த்து சொல்கிறாரு, கர்த்தர் திறப்பாயாக. இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நிற்பாயாக. ஹல்லேலூயா. இனி நம்ம சோர்ந்து போவது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையே ஒரு தீர்க்கதரிசன வாழ்க்கையாக கர்த்தர் மாற்றுகிறார். தீர்க்கதரிசன வார்த்தையின்படி இந்த நாளிலே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகள் எல்லாமே தீர்க்கதரிசன வார்த்தைகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுதான் தீர்க்கதரிசனமாக தான் கர்த்தர் நான் சொல்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. எழுந்து நட இயேசுவின் நாமத்தினாலே. இனி சோர்ந்து போய் உட்காந்துராத. இனி நீ துக்கத்தோடு இருக்காது. இனி இது துக்கமாக இருக்க போவது கிடையாது. இனி கண்ணீரே உன் வாழ்க்கை இல்லை. உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உனக்கு நான் பதில் கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாட்களில் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு நீங்கள் பேசி கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த முடவன் ஒவ்வொரு நாளும் காலையில் கொண்டு வந்து வைப்பாங்க, சாயந்தரம் தூக்கிட்டு போவாங்க, மறுபடியும் அடுத்த நாள் காலையில் வருவாங்க. இப்படி எத்தனையோ வருஷங்களாக அவன் ஏறக்குறைய 40 வருஷமாக அவன் இருக்கிறான். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, இயேசு கிறிஸ்துவும் இவனை பார்த்துருக்கிறாரு. எத்தனையோ முறை அந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். அவர் இறந்து ஒரு சில நாட்களில் தான் இந்த அற்புதங்களை பேதுருவும் யோவானும் செய்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, இவனை பார்த்தாரு. ஆனால் அவருக்கு தெரியும், என் பிள்ளைங்க வந்து இவனை நடக்க வைக்க போகிறாங்க. நான் செய்ய போகிறதில்ல இவனுக்கு, என் பிள்ளைங்க வந்து இவனை நடத்த போகிறாங்க. பேதுரும் யோவானும் வர போகிறாங்க. 2 பேரும் பார்த்து இவனை நடக்க வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஆண்டவர் அந்த 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 ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறாரு. எத்தனையோ முறை வந்திருக்கிறாரு, பார்த்துருக்கிறாரு. ஆனால் பார்த்துட்டு அவருக்கு ஒரு எண்ணம், என் பிள்ளைங்க வந்து எழுப்பி நிறுத்த போகிறாங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் பிள்ளை இதை செய்ய போகுது. ஹல்லேலூயா. சோர்ந்து போயிருக்கிற என் பிள்ளை இதை காணப்போகிறது. கண்ணீரோடு இருக்கிறதான என் பிள்ளை கண்ணீரை தொடச்சிக்கிட்டு இந்த காரியத்தை செய்ய போகுது அப்படின்னு சொல்லி நமக்காக அவர் அடிக்கப்பட்டவர், நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டவர், நம்முடைய நோய்களை சுமந்து தீர்த்தவர் இந்த நாளிலே நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் பார்த்ததான அந்த தொடர்ச்சியாய் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் மாலை வேளையில் காலையில் மாலையில் இப்படியே மாறி மாறி வந்துக்கிட்டு இருந்ததான இந்த சைக்கிள், இந்த தொடர்ச்சியான காரியம் இந்த நாளிலே கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. உங்களை இதுவரை வேதனைப்படுத்தி கொண்டிருந்ததான, உங்களை தொடர்ந்து சுற்றி கொண்டிருந்ததான தீமையான அந்த சைக்கிள் இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களிலிருந்து எடுத்து போடுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 12 வருடங்களாக பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவ கவலை வருத்தப்பட்டு கொண்டே இருந்தா. ஆனால் கர்த்தருடைய அந்த அந்த வஸ்திரத்தை தொட்ட உடனே அவருடைய வாழ்க்கையே மாறிச்சு. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம், என் வாழ்க்கையில் இது நடக்க போகிறது, இனி நான் கண்ணீர் விட்டு அழ போகிறது இல்லை, என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறீர் என்று சொல்லி அவரை நம்ம விசுவாசமாக பிடித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை செய்தது போல இந்த நாட்களில் நாங்கள் உங்களை பிடித்துக் கொள்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. இந்த நாட்களில் நாங்கள் உங்களை பிடித்துக் கொள்கிறோம், நாங்கள் உங்களை பிடித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சூழ்நிலையை தொடர்ச்சியாய் வந்ததான இந்த தொடர்ச்சியான இந்த சூழ்நிலையை நீர் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் மாற்றுவதற்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை, அந்த உயிர் தெழுந்த வல்லமை அவருடைய வாழ்க்கையில் ஒரு புது டிரான்ஸ்ஃபர்மேஷனை அந்த முடவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்தார். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரையும் செயல்படாத அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் எல்லாம் திறக்கப்பட போகிறது. உங்களுடைய பலவீனங்கள் மாறி உங்களுடைய சரீரத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் கொடுக்குற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு புதிதாய் உருவாக்கினதான இந்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இது எப்பொழுது தொடர்ந்து வந்துச்சுன்னா, அவன் தாயின் கற்பத்திலிருந்தே, தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா, இவன் எப்போ சப்பானியா ஆகிட்டான்? தாயின் வயிற்றிலிருந்தே இவன் சப்பானியாக வந்திருக்கிறான்.
பெற்ற தாய் தகப்பனுக்கு கூட தெரியாது, எனக்கு இப்படி ஒரு சப்பானி பையன் பறப்பான், இவனை கொண்டு போய் எங்கே வைப்போன்னு தெரியாது. ஏன்னா கர்ப்பத்தில் இருந்தது அந்த நாட்களில். இப்போனாச்சும் ஸ்கேன் பண்ணி ஏதாவது தெரிஞ்சிருந்தா கூட அதை ஏதோ அபார்ஷன் பண்ணி எதாவது மாற்றிருப்பாங்க. அந்த நாட்களில் ஒன்றும் தெரியல. ஆனால் அவனை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருந்தார். தாயின் கருவிலேயே அவனை கண்டு கொண்டவர். உங்களையும் என்னையும் தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்னாகவே பெயர் சொல்லி அழைத்தவர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறான். நீங்கள் சப்பானியாக இருக்கலாம், நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. அவருடைய திட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அவருடைய திட்டத்தில் கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்பாகவே நம்முடைய தேவன் நம்மை பார்த்திருக்கிறார். இந்த முடவனை அவர் பார்த்தார். கருவில் இருந்த பொழுதே தாயின் 2வது வசனம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம், அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். இவன் ஏதோ திடீர்னு சப்பானி ஆகலை, பிறந்த பின்பு சப்பானி ஆகலை, பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவன் சப்பானி ஆயிட்டான். நம்ம மேலே அப்படிப்பட்ட ஒரு சாபம் ஒன்று இருந்துச்சு, தலைமுறை வழியாக வந்ததான சாபம் இருந்துச்சு. இவங்க குடும்பம் இப்படி சீரழிந்து போயிடணும், இப்படி குடும்பம் பிரிஞ்சு போயிடணும், இப்படி பிள்ளைங்க கெட்டு போயிடணும், பிள்ளைங்க அடங்காத ஊராக தெரியணும் அப்படின்லாம் அவன் திட்டம் வைத்திருந்தான். ஆனால் அந்த திட்டத்தை கர்த்தர் இந்த நாட்களில் மாற்றுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சியை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், ஹல்லேலூயா. நன்றி சொல்கிற ஆண்டவரே, நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. அந்த முடவன் என்ன பண்ணான்னா, பேதுருவும் யோவானும் சொன்ன வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படிஞ்சான். அவன் என்ன சொல்கிறாரு? 6ஆம் வசனம், பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். ஹல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே இருக்கிறாரு, நம்ம அருகில் இருக்கிறாரு, நமக்குள்ளே இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் உன்னை புதுசாக மாற்றிட்டேன், இனி நீ கண்ணீர் விட்டு அழ தேவையே இல்லை, நீ எழுந்து நின்று சந்தோஷமாயிரு, சந்தோஷமாயிரு. உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்தது, உன்னுடைய வேதனை ஒரு நாட்கள் முடிந்தது. உனக்கு ஒரு புதிய காரியத்தை நான் இந்த நாட்களில் செய்திருக்கிறேன். அதை இந்த நாட்களில் நம்முடைய அபிஷேகத்தின் மூலமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் உண்டாக்க போகிறார். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்களை அன்னாலை போல ஒரு சாட்சியுள்ள ஒரு மகனை சாமுவேலை தீர்க்கதரிசி பெறும்படியாக கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை பார்த்திருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றிருக்கிறார். உங்களுடைய மலட்டுத்தன்மையை கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமான பிள்ளை தாட்சியாக கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். உங்களுடைய கருவில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அதையெல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த நாளில் கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் மேல் எழுதப்பட்டிருக்கிற தீமையான எழுத்துக்கள் எல்லாம் அழிக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எழுதப்பட்ட தீமையான காரியங்கள், தீமையான வார்த்தைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட்டு அப்படி வாழ்க்கையை நீங்க புதிதாக மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த நாட்களில் திருமண காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஓ ரமா ரதுரா நெசஹதுரா தீரே மேலே தீராலியா ஷஹதுரா நிமலுஷாதுரா தீர்வலாத்திரா தீரே மவரரகதுரா நியோ ஷஹதுரா நியாசியா. தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவர் உங்களுக்காக எதை முன்குறித்து வைத்திருக்கிறாரோ அதை எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. முழு சொத்து அழிஞ்சு போச்சு, ஒட்டகெல்லாம் செத்து போச்சு, கழுதையெல்லாம் செத்து போச்சு, பிள்ளைகளாக செத்து போயிட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தார். ஹல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையை பாருங்க, தேவன் தலைகீழாக மாற்றினதான தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் காணப்பட்ட எல்லா தோல்விகளையும் எல்லா பலவீனங்களையும் மாற்றி உங்களை புதுப்பிக்கிறதான நேரம் இதுவாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது நடந்து கொண்டிருக்கிறது. ஏசப்பா, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபமாக்குதலை நீங்க இந்த நாட்களில் உருவாக்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் கைகளை உயர்த்தி தேவனை அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்க. அது எகுவின் மேல் அந்த அபிஷேகத்தை வல்லமையை காட்டிலும் பெரிய வல்லமை, பரிசுத்தாவினுடைய வல்லமை இந்த வேளையில் உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. ரபா லபா லா கேத்துரா தீரே நௌஷத்துரின மதுஷகத்துரா தீரே மவரல கேத்துரா நியௌஷத்துரின மது கேத்துரா. பொய் சொல்ல நீர் மனிதன் அல்ல ஆண்டவரே, மனமாரணி மனுபுத்தலும் அல்ல ஆண்டவரே. நீங்க சொல்லியும் செய்யாமல் இருப்பீரோ. இந்த நாட்களில் நீர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொன்ன எல்லா ஆசீர்வாதமான வார்த்தைகளும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றுவதற்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே, நன்றி சொல்கிறேன். இவளை சாட்சியாக நிறுத்துவதற்காக நன்றி. அன்னாளுடைய வாழ்க்கையில் சாமுவேலை கொடுத்தீர. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இருக்கிறதான அந்த சூழ்நிலையை மாற்றி அவருடைய கருவை கர்த்தாவே உருவாக்கி ஆண்டவரை கர்ப்பத்தை புதிதாய் மாற்றி புதிய கர்த்தாவே காரியங்களை செய்வதற்காக நன்றி ஆண்டவர். என்னதான் டாக்டர் என்னதான் என்ன உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இனி குழந்தை பிறக்காதுன்னு சொல்லலாம்.
ரிப்போர்ட் எல்லாம் இருக்கலாம், அந்த ரிப்போர்ட் எல்லாம் மாற்றுகிறார் தேவன். ஹalleluya. ரெமேலே கர்த்தரா, உங்களுடைய வாழ்க்கையை நீ சீரடைய முடியாது, ஒருத்தரால் இது சரி செய்ய முடியாதுன்னு சொல்லலாம். கர்த்தர் அதை மாற்றுகிறார் இந்த வேளையில. அந்த மனிதனுடைய வார்த்தைகளை எல்லாம் கேன்சல் பண்றாரு. இயேசுவின் நாமத்தினாலே என் மீது சொல்லப்பட்ட மனிதர்களுடைய சாபத்தின் வார்த்தைகளை கர்த்தர் நீங்க இந்த நாளிலே மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நன்றி. நீ இனிமே வாழ்க்கையெல்லாம் தனியா தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கலாம். கர்த்தர் அதை மாற்றுகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஏற்றதான காரியத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்கிறார். உங்களுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த துணையை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் உருவாக்க போகிறார், மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்க போகிறார். ரதுரா நெமலோ ஷதுரா தீரன மௌஷவல ரதிராலியா சஹதுராலியா. கர்த்தாவே, நீங்க செய்து கொண்டிருக்கிற எல்லா மகத்துவமான காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க துவங்கிட்டீங்க ஆண்டவரே, நீங்க சொன்னதை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க ஆண்டவரே. அது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே சாட்சியா நாங்க கேட்க போகிறோம் ஆண்டவரே. சபை நடுவில் நம்முடைய பிள்ளைகள் வந்து சாட்சி சொல்ல போகிறாங்க ஆண்டவரே. சாட்சியாய் நீர் நம்முடைய பிள்ளைகளை நிறுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya. சகலவற்றையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. நீங்க செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. எந்த மனுஷனாலும் அல்ல, எந்த மந்திர சூனியத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே அது ஆகும் என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம். தேவரீர் நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர். ஹalleluya. அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. ஜீசஸ். தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? சொல்லுவோமா? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தான். தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? ஓ தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவே. சொல்லுவோமா? தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரீ உமக்குப்பான தேவன் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர்.
உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் பார்த்து மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் பார்த்து மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
சகலவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். இந்த நாடிலே நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சோமோ அதை நடத்தி காட்டுகிறதான தெய்வம் நம்முடைய தெய்வம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ரெஃபர்மேஷனை கர்த்தர் இந்த நாடிலே உண்டாக்குகிறார். ஒரு புதிய காரியத்தை உங்களுடைய எல்லைகளில் கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதிராய் நிற்கிறதான மனிதர்கள் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து உங்களுடைய பக்கத்தில் வந்தால் அவங்க தப்புவிக்கப்படுவாங்க. இல்லை என்று சொன்னால் இப்படி தான் நான் நிற்பேன், இதை தான் செய்வேன்னு சொல்லி தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களை கர்த்தர் இந்த பூமியிலிருந்தே அகற்றி போடுவார். சத்துருக்களை முற்றிலுமாக உங்களை விட்டு அகற்றி போட போகிறார். ஆகவே நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியங்கள் நடக்கிறது போல தெரிஞ்சாலும் நீங்கள் பயப்படாதீங்க. காரணம் கர்த்தர் சொல்கிறாரு, அவங்களை நான் அகற்றி போட போகிறேன், உங்களை விட்டு இழுத்து போட போகிறேன், இந்த பூமியை விட்டு நான் எடுத்து போடுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். என் மகளே, நான் உனக்கு செய்து வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நிச்சயமாகவே நீ காணப்போகிறாய். அதற்கு எதிராக தடையாக யார் நின்றாலும், எப்படிப்பட்ட சக்தியாக இருந்தாலும் அதெல்லாம் நான் மாற்றக்கூடிய வல்லமை என்னுடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். ஓ, என்னுடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதான பெருங்காற்று அதை அடித்து செல்ல போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தின் பெருங்காற்று எங்கள் மேல் வீசுவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய எதிராளிகளை எங்களை விட்டு அகற்றி போட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு எதிர்த்து நிற்கிறதான பெரிய மலையே, நீ எம்மாத்திரம் எனக்கு முன்பாக நீ சமபூமியாக போகிறாய், தேவனுக்கு முன்பாக நீ உருகி போக போகிறாய். ஹல்லேலூயா. அதை பார்த்து சொல்லுங்க, மலை போல காணப்படுகிற பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, தீர்க்கதரிசனமா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் நீ உருகி போவாயாக. இனி என் வாழ்க்கையில் நீ தடையை ஏற்படுத்த முடியாது. என்னுடைய சமூகத்தை விட்டு, தேவ சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதான அக்கினி இப்பொழுது உன்னை உருக்குலைந்து போக செய்கிறது. ஹல்லேலூயா. நீ உருவழிந்து போக போகிறாய். ஹல்லேலூயா. ஓ ரமரகதுலானியோ ஷத்துலைன மதுகேதுலா. நம் தேவனுடைய பிள்ளையா இருக்கிற, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டுகிற பிள்ளையா இருக்கிற, எனக்கு விரோதமான இத்தனை நாள் நின்று கொண்டிருந்த, என்னை ஏமாற்றி கொண்டிருந்த, இப்பொழுது நான் உனக்கு விரோதமாக வார்த்தைகளை சொல்லுகிறேன். என் சமூகத்தை விட்டு நீ அகன்று போவாயாக, அகன்று போவாயாக. எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, நீங்க பார்த்து சொல்லுகிறதான இந்த நேரத்தில் கர்த்தர் அதை அகற்றி போட்டு விட்டார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் இந்த வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஒரு அசைவும் ஒரு எதுவுமே இல்லாத இந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்களுக்காக செயல்படுகிறார். ஆமென். மறைந்திருந்து செயல்படுகிற கர்த்தருடைய கரம் இந்த நாட்களிலே நம்முடைய சார்பிலே நின்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதை பார்க்க முடியாத விரோதிகள் நமக்கு எதிராக கொக்கரித்துக் கொண்டிருந்தாலும் தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு துணை நிற்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த புதிய பலனினாலே இப்பொழுது அவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உன்னை குறித்து நான் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறேன். நோக்கம் இல்லாம நான் உன்னை தெரிந்து கொள்ளல. ஆகாபின் முழு குடும்பத்தினை அழிக்கணும், பிசாசுடைய எல்லா சேனைகளையும் அழிக்கணும். தேசத்தை இருள் மூடிக்கொண்டிருக்கிறது. அந்த இருளெல்லாம் விலகும்படியாக நீர் ஆகாபை முழுமையா சர்வ சங்காரம் பண்ணும்படியாக கர்த்தராகிய நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். உன் வலது கையை பிடித்து நீ பயப்படாது என்று சொல்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் எதை குறித்து நாங்கள் இனி பயப்பட போவது இல்லை ஆண்டவரே. எங்களுடைய தேவன் எங்களுடைய துணையா இருப்பதற்காக நன்றி. எங்களுடைய சார்பிலே நீர் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த செய்திகள் மூலமா, இந்த ஜெபத்தின் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஒரு சுவட தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம்.